மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொள்கின்றேன். என்னை எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளர் சுற்றி சுற்றி வந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே தவிர என்னுடைய கேள்விக்கு அவரிடத்தில் நேரடியாக பதில் இல்லை என்பதை நான் உணர்கிறேன். ஒரே ஒன்று சொல்லி இருக்கிறார், அவரெல்லாம் ஒரு பெரிய ஆள் கிடையாது, அவருக்கு பதில் சொல்வதற்கு என்று சொல்லி இருக்கிறார். சரியாகத்தான் சொன்னார். நான் பெரிய ஆள் கிடையாது. என்னிடம் மதுக்கடை லைசன்ஸ் எதுவும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிடையவே கிடையாது. எந்த மணல் கோரிக்காரர்களிடமும் கல் கோரிக்காரரிடமும் 41 வருட என் பொது வாழ்க்கையில் நான் ஒரு முறை கூட பேசியது கிடையாது. ஆகவே நான் பெரிய ஆள் கிடையாது. எந்த டாஸ்மாக் கடை பார்களிலும் எனக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்கு கிடையாது. அந்த முறை எனக்கு தெரியாது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியலை பயன்படுத்தி ஒரு சென்ட் நிலத்தை கூட என் தலைவர் வைகோ நிழலில் வளர்கிற நான் வாங்கியது கிடையாது. ஆகவே நான் பெரிய மனிதர் கிடையாது. அப்படி என்றால் என் தலைவர் வைகோ நிறுத்தி இருக்கிற வேட்பாளர், எங்கள் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் நிறுத்தி இருக்கிற வேட்பாளர், உங்கள் வீட்டு பிள்ளையான இந்த திமு ராஜேந்திரன் யார் என்று கேட்டால், இந்த கூட்டத்திலே திரண்டிருக்கிறீர்களே, உங்களைப் போல் சாமானிய குடும்பத்திலே பிறந்தவன், உங்களைப் போல் சாதாரண குடும்பத்திலே பிறந்தவன், ஒரு சிறு விவசாயியின் பிள்ளை நான். உங்களைப் போன்ற சாமானியர்களுக்கு பெரிய மனிதர் இல்லாத இந்த சாமானியனான எனக்கு வாக்களித்து உதயசூரியனை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றியுள்ள ஊழியனாக, உண்மையுள்ள ஊழியனாக, உங்கள் காவல்காரனாக, உங்கள் வேலைக்காரனாக செயலாற்றுவேன் என்பதை உங்கள் பொன்னடியிலே பதிவு செய்து, சாதி மத வட்டார எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு ஒருதாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம் என்கிற பழந்தமிழர் நெறிப்படி நடந்து கொள்வேன் என்கிற உறுதியை தந்து திரளான பெருந்திரளாக பங்கேற்றிருக்கின்ற எங்கள் தலைவர் வைகோ அவர்களை வரவேற்றிருக்கின்ற உங்களுக்கு என் பணிவான நன்றியை பதிவு செய்து, வெல்லட்டும் உதயசூரியன், விடியட்டும் தமிழர் வாழ்வு என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.